2022 பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான ஆன்லைன் வகுப்பினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாணவர்கள் அனைவரையும் என்னுடைய ஆன்லைன் வகுப்புக்கு வரவேற்றவனாக இன்றைய வகுப்பில் நாங்கள் அலகு 5 4வது வகுப்பில் சந்திக்கின்றோம். எங்களுடைய அலகு 5 பணி செயல்முறை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ற பகுதியை நோக்குகின்ற போது ஏற்கனவே 3 வகுப்புகளை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்ட நிலையில் இன்றைய 4வது வகுப்பில் கணனியில் பயன்படுத்தப்படுகின்ற கோவை முறைமைகள், அதாவது ஃபைல் சிஸ்டம், அதைத் தொடர்ந்து கொத்தணி என்ற கணிப்பீட்டு பகுதி, அதைத் தொடர்ந்து கணனியில் பயன்படுத்தப்படுகின்ற பாதுகாப்பு முறைகளை உள்ளடக்கிய கோவை பாதுகாப்பு முகாமைத்துவம் தொடர்பான பகுதிகள், இந்த 3 பகுதிகளையும் நாங்கள் இன்றைய வகுப்பில் அலச இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், சென்ற வகுப்பில் நாங்கள் கோவை முகாமைத்துவத்தின் கீழ் கோவை என்பது என்ன, அடைவுகள் என்பது என்ன என்பதை நன்றாக விளங்கிக் கொண்டு ஒரு கோவை மீது பயனர் மேற்கொள்கின்ற செயற்பாடுகள், கோவை ஆபரேஷன், அதாவது ஃபைல் ஆபரேஷன் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கோவை ஒன்றின் பண்புகள், ஒரு கோவை முகாமைத்துவத்துக்கு தேவைப்படுகின்ற தகவல்கள் போன்ற பல்வேறு பகுதிகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைய வகுப்பில் நாங்கள் சென்ற வகுப்பில் விட்ட இடத்திலிருந்து இன்று நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். அந்த வகையில் பணி செயல்முறைமையில் பயன்படுத்தப்படுகின்ற கோவை முறைமையின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் யூஸ்ட் இன் OS, கணனி முறைமையில் பயன்படுத்தப்படுகின்ற கோவை முறைமையின் வகைகள். சிலர் பணி செயல் முறைமையை கணனியில் இன்ஸ்டால் செய்கின்ற போது, கணனி முறைமையை இன்ஸ்டால் செய்கின்ற போது ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஃபார்மேட் செய்யப்பட்டு, ஹார்ட் டிஸ்க் வடிவமைப்பு செய்யப்பட்டு அந்த ஹார்ட் டிஸ்கில் புதிதாக பணி செயல் முறைமை நிறுவப்படும். இதன் போது சில மாணவர்கள் அல்லது ஹார்ட்வேர் நாலேஜ் உள்ளவர்கள் அவதானிச்சிருக்கக்கூடும் NTFS என்று சொல்லக்கூடிய நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம் என்பதை அடிப்படையாக கொண்டே இன்றுள்ள நவீன OS கணனி வன்வட்டில் நிறுவப்படுகின்றது. அப்ப பணி செயல் முறைமை பயன்படுத்தப்படுகின்ற கோவை முறைமைகள் என்ன அப்படின்னு கேட்டா, இன்றுள்ள நவீன பணி செயல் முறைமைகளில் பயன்படுத்தப்படுகிறது NTFS என்று சொல்லக்கூடிய நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். அப்ப ஆரம்ப காலத்துல மைக்ரோசாப்டால் அறிமுகம் செய்யப்பட்ட MS-DOS என்று சொல்லக்கூடிய டிஸ்க் ஆபரேட்டிங் சிஸ்டத்தால பயன்படுத்தப்பட்ட ஃபைல் சிஸ்டத்துக்கு பேரு FAT என்று சொல்லக்கூடிய ஃபைல் சிஸ்டம், ஃபைல் அலோகேஷன் டேபிள். அதை தொடர்ந்து வேற கம்பெனிகள் iOS என்ற நிறுவனம், iOS என்ற ஆபரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துகின்ற macOS பயன்படுத்தப்படுகின்ற ஆபரேட்டிங் சிஸ்டத்தினுடைய ஃபைல் சிஸ்டம் வேறு HFS என்று சொல்லக்கூடிய ஃபைல் சிஸ்டம். அப்ப ஒவ்வொரு OSம் தான் கணனியில நிறுவுறதுக்கு தேவையான, கணக்கு தேவையான கோவை முறைமைகளாக சில முறைமைகளை கொண்டிருக்கு. இதைத்தான் நாம் அழைப்போம் கோவை முறைமைகள் ஃபைல் சிஸ்டம். நோட்ஸ் பாருங்க பிள்ளைகள். கணனியில் தரவுகளை சேமிப்பதற்கும் மீளப் பெறுவதற்கும் தேவையான கட்டுப்பாடுகளை வழங்குவதற்காக கோவை முறைமைகள் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப கோவை முறைமைகளுக்கு 2 விளக்கம் தந்திக்கிறாரு. கணனியில் தரவுகளை சேமிக்கின்றது, அதே மாதிரி கணனியில் தரவுகளை மீளப் பெறுவதற்கும் தேவையான கட்டுப்பாடுகளை வழங்குவதற்காக கோவை முறைமைகள் பயன்படுத்தப்படுகின்றது.
ஃபைல் சிஸ்டத்தினை அடிப்படையாக கொண்டே கணனியின் வன்வட்டு பார்ட்டிஷன் நாங்க பின்னுக்கு படிக்க போறோம். பார்ட்டிஷன் தமிழாக்கம் செஞ்சு கொள்ளுங்க. பிரிவிடல் என்று சொல்லி பின்னுக்கு படிக்க போறோமா? பார்ட்டிஷன் அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்ளலாம். பார்ட்டிஷன் அப்படின்னு சொன்னா பிரிவிடல் மற்றும் ஃபார்மட் செய்யப்படுவதோடு, ஃபார்மட் அப்படின்னு சொன்னா வடிவமைப்பு, ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணப்படுறதும் ஹார்ட் டிஸ்க் ஃபார்மட் செய்யப்படுறது மற்றும் கணனியில் OS வன்வட்டில் இன்ஸ்டால் செய்யப்படும் 3 விடயங்களை கவனத்தில் அடிப்படையாக கொண்டுதான் ஃபைல் சிஸ்டம் செயல்படுது. ஒன்று ஹார்ட் டிஸ்க் ஃபார்மேட் ஆகிறதும் ஃபைல் சிஸ்டத்தின் அடிப்படையில், ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் ஆகிறதும் ஃபைல் சிஸ்டத்தின் அடிப்படையில், கணனியில வன்வட்டில் OS இன்ஸ்டால் ஆகிறதும், இன்ஸ்டால் என்பதனுடைய தமிழாக்கம் நிறுவுதல். நீங்க போன்ல வாட்ஸ்அப் இன்ஸ்டால் வரும் பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப் நீக்கிறண்டா அன்இன்ஸ்டால் வரும். அப்ப இன்ஸ்டால் என்பது கணனி முறைமையில் ஒரு மென்பொருளை நிறுவுவது, ஒரு சிஸ்டத்தை நிறுவுவது, இதுக்கு பெயர் தான் இன்ஸ்டால். அப்ப 3 அடிப்படைகள், பார்ட்டிஷன், ஃபார்மேட், இன்ஸ்டால் என்ற அடிப்படையில் தான் ஃபைல் சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 3 செயற்பாடுகளும் கணனியில் இடம்பெறுகின்றது. அடுத்ததாக நாங்கள் ஹெடிங் போட்டுக்கிறாங்க, பணி செயல் முறைமையில் பயன்படுத்தப்படும் ஃபைல் சிஸ்டத்தின் வகைகள் தரப்பட்டிருக்கு. பாருங்க பிள்ளைகள், 5 விதமான ஃபைல் சிஸ்டம் தரப்பட்டிருக்கு. ஒன்று FAT என்ற ஃபைல் சிஸ்டம் ஆகவும் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஃபைல் அலோகேஷன் டேபிள், இதுதான் தமிழாக்கம் நாம் இல்ல. NTFS அப்படின்னு சொன்னா நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். அதே மாதிரி REFS என்று சொல்லக்கூடிய ரீசைலண்ட் ஃபைல் சிஸ்டம். அந்த 3 ஃபைல் சிஸ்டமும் யாருக்கு சப்போர்ட் பண்ணும் கேட்டா பிள்ளைகள், மைக்ரோசாஃப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப ஆரம்ப கால OSல பயன்படுத்தப்பட்டது FAT, இப்போ உள்ள நடுத்தர கால இப்போ உள்ள OSல பயன்படுத்தப்படுறது NTFS, நவீன OSகளில் பயன்படுத்தப்படுகின்றது இன்று மைக்ரோசாஃப்டால REFS. இது தவிர இன்னும் சில ஃபைல் சிஸ்டம் காணப்படுது. EXT அப்படின்னு சொல்லி, EXT என்பது உங்களுக்கு தெரியும், நாங்க ஆரம்பத்தில் படிச்ச நேரம் லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டங்களுக்கு சொந்தமானது EXT. இது 4 வகைகளில் காணப்படும். EXT1, EXT2, EXT3, EXT4. அதே மாதிரி HFS பிளஸ் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது ஆப்பிள் நிறுவனத்துக்கு சொந்தமான ஃபைல் சிஸ்டம். அப்ப macOS இன்ஸ்டால் ஆகிறது HFS, iOS இன்ஸ்டால் ஆகிறது HFS, மைக்ரோசாஃப்ட் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிறது இன்றைய காலத்தில் NTFS. இப்போ நாங்க பார்க்கலாம் எங்களுடைய ஃபைல் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும். முதலாவது ஃபைல் சிஸ்டம் FAT. இது மைக்ரோசாஃப்டினால் DOS OSகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. அண்டர்லைன் பண்ணுங்க, DOS, டிஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அப்ப MS DOS மைக்ரோசாஃப்ட் முதலாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த முதலாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த முதலாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல அறிமுகம் செய்யப்பட்ட OS தமிழ்ல வந்துட்டு DOS. இந்த OSக்கு சொந்தமான ஃபைல் சிஸ்டம் தான் FAT என்று சொல்லக்கூடிய ஃபைல் சிஸ்டம். இது FAT 12, FAT 16, FAT 32 எனும் 3 வகைகளில் காணப்பட்டது. நீங்க கூட இன்றைக்கு கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட பென் டிரைவ் மெஷின்ல கனெக்ட் பண்ணிட்டு பென் டிரைவ்ல ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கொடுங்க, பயப்படாம ஃபார்மேட் கொடுங்க. அந்த இடத்துல மேலுக்கு அவதானிங்க பிள்ளைகள், ஃபைல் சிஸ்டம் என்று சொல்லி போட்டு FAT 16 சம்திங் இருக்கு. இதுதான் ஃபைல் சிஸ்டம். அப்ப ஃபைல் சிஸ்டம் 3 அடிப்படைகளை பார்த்துக் கொள்ளுது. ஒன்று ஒன்பட்ட பார்ட்டிஷன் பண்றது, பிரிக்கிறது. என்ன பார்ட்டிஷன் லேட் ஆயிடுச்சு சொல்லி வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்ப்யூட்டர் ஆன் பண்ணின பிள்ளைகள் CDEF சொல்லி 4-5 பிரிவுகள் இருக்கு. இதுக்கு பேர் தான் பிள்ளைகள் பார்ட்டிஷன். ஃபார்மேட், நீங்க அடிக்கடி கூட பென் டிரைவ் மெமரி கார்டை ஃபார்மேட் பண்ணீங்களே, அதான் ஃபார்மேட். பின்னுக்கு இப்ப என்னன்னு சொல்லி அதே மாதிரி உங்களோட OS உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் ஆகிறதும் ஃபைல் சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டே. இப்போ நாங்க அடுத்தது பார்க்கலாம். இந்த FAT ஃபைல் சிஸ்டத்துல நிறைய குறைபாடுகள் இருந்துச்சு. நாங்க அதை கொஞ்சம் லேட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு பிற்பாடு விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வேர்ல்டுக்கு வந்ததன் பிற்பாடு அறிமுகம் செய்யப்பட்ட OSக்கு பேர் தான், ஃபைல் சிஸ்டத்துக்கு பேர் தான் NTFS அப்படின்னு சொன்னா நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். இந்த நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டத்தை நாங்க பார்க்கிற போது மைக்ரோசாஃப்டினால் அறிமுகப்படுத்தப்பட்ட விண்டோஸ் NT என்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்து, நியூ டெக்னாலஜி என்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் இருந்து இன்று வரை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற விண்டோஸ் 10, அவரை திருத்திக் கொள்ளுங்க, விண்டோஸ் 10 வரையான OSகளில் பயன்படுத்தப்படுது. அப்ப இன்றுள்ள நவீன OSகளில் கூட பயன்படுத்தப்படுகின்ற ஒரு ஃபைல் சிஸ்டம் தான் யாருன்னு கேட்டா NTFS என்று சொல்லக்கூடிய ஃபைல் சிஸ்டம். இப்ப நாங்க பார்க்கலாம் ஏன் மைக்ரோசாஃப்ட்
ஃபெட்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் ஃபெட்ல இருந்து NDFSக்கு மாறிச்சு. உண்மையா அப்படி மாறணும் என்று சொன்னால் ஃபெட்டை விட உண்மையிலேயே NDFS பெஸ்ட் ஒன் இருக்கணும். அப்பதானே இப்படி மாறலாம். எஸ், உண்மையிலேயே ஃபெட்டோட ஒப்பிடக்குள்ள NDFS பெஸ்ட் ஒன் தான். சில காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஃபெட்டை நாங்க NDFS இருந்து வேறுபடுத்தலாம். முதலாவது பாயிண்ட்ஸ் நான் பாயிண்ட்ஸை வாசிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். முதலாவது பாயிண்ட்ஸ் போட்டு பாருங்க. இது தன்னிச்சையாக வன்வட்டில் உள்ள பிழைகளை சீர் செய்கின்றது. அப்ப ஹார்ட் டிஸ்க்ல பிழைகள் ஏற்படுகின்ற போது அந்த பிழைகளை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் ஃபெட் என்ற ஃபைல் சிஸ்டத்துக்கு இல்ல, NDFS என்ற ஃபைல் சிஸ்டத்துக்கு காணப்படுது. அப்ப ஹார்ட் டிஸ்க்ல வரக்கூடிய எரர்ஸ்களை பிழைகளை தானாக கரெக்ட் பண்ணுவோம். அந்த தானாக கரெக்ட் பண்ற திறனுக்கு பேர் தான் தன்னிச்சையாக பிழைகளை ரிகவர் பண்றது. இந்த வசதி யாரில் காணப்படுது கேட்டா ஃபெட்ல இல்ல, NDFSல காணப்படுது. அடுத்தது அதிக கொள்ளளவுடைய HD என்னோட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹார்ட் டிஸ்க் வன்வட்டு பார்ட்டிஷன்களை பயன்படுத்தக்கூடிய வசதிகளை கொடுத்தது. அதிக கொள்ளளவுடைய பார்ட்டிஷன்களை பயன்படுத்தக்கூடிய வசதியை கொடுத்தது அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல உதாரணமாக நான் 1 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த 1 TB ஹார்ட் டிஸ்கை நான் பல்வேறு பகுதிகளாக பார்ட்டிஷன் பண்ண போறேன். பார்ட்டிஷன் என்பது என்னென்று நான் பின்னுக்கு பேசுறேன். அப்ப நீங்க அவதானிச்சு பார்க்கலாம், உங்களோட கம்ப்யூட்டர்ல C டிரைவ் இருக்கும், D டிரைவ் இருக்கும், E டிரைவ் இருக்கும், F டிரைவ் இருக்கும், ஏன் பென் டிரைவ் அடிச்சா அது G டிரைவ் வரும். அப்ப இந்த 1 TB நான் இவடத்தை 250 GB 250 GB 250 GB 250 GB அப்படின்னு சொல்லி பிரிக்கிறேன். சரியா? இந்த பிரிப்பிட எல்லை 250 GB தான் இல்லை, அன்லிமிட்டட். எவ்வளவு பிரிக்கலாம்? மொத்தமா நீ நினைச்சா உண்ட 1024 GB-யையும் உண்ட 1 TB-யையும் C என்கிற டிரைவுக்கே நீ ஒதுக்கலாம், அலோவ் பண்ணணும். அப்படின்னா பார்ட்டிஷன் அன்லிமிட் இங்க இல்ல, பார்ட்டிஷனை அன்லிமிட் பண்ணி பிரிக்கிற அளவுக்கு NDFS காணப்படுது. சோ இது நல்லதா கெட்டதா? அடுத்தது சிறந்த பாதுகாப்பு. கணினிக்கு நாங்க என்ன பாதுகாப்பு கொடுக்கிறோம்? எங்கட கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்களை அடுத்தவங்க அணுகாதவாறு அந்த ஃபைலுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து வைக்கிறோம். எங்கட கணினிக்குள்ள அடுத்தவங்க நுழையாதவாறு எங்கட கணினிக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கிறோம். எங்கட போனுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கிறோம். எங்கட போனுக்கு பயோமெட்ரிக் டிவைசஸ் என்று அறியக்கூடிய கண் கருவிலேயே பார்க்கிறது, முகத்தை அங்கீகரிக்கிறது, ஃபிங்கர் அங்கீகரிக்கிறது, இப்படியான நிறைய செக்யூரிட்டி வசதிகள் நாங்க இன்றைக்கு வழங்குறோம். இது இன்றுள்ள நவீன OS எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு தந்திருக்கு. ஆனால் FET OSல அவ்வாறான பாதுகாப்பு செக்யூரிட்டி வசதிகள் இல்லை. ஆகவே மூணாவது சிறந்த பாதுகாப்பு. குறிப்பிட்ட ஃபைல்களை அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் மாத்திரம் அணுகி கட்டுப்படுத்த தேவையான வசதிகளை வழங்குகின்றது. பெர்மிஷன் அண்ட் என்கிரிப்ஷன் என்று போட்டிருக்கிறாங்க. அப்ப எங்கட கணினி முறைமையை அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள் மாத்திரம் தான் திறந்து பயன்படுத்தலாம். எங்கட கம்ப்யூட்டர்ல சேமிக்கப்பட்ட ஃபைல்களை அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் பயன்படுத்தலாம். இப்படியான வசதிகளை அந்த பாதுகாப்பு வசதிக்கு பேர் தான் செக்யூரிட்டி என்று சொல்லுவோம். அந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் இங்க இல்ல, NDFSல காணப்படுது. அடுத்தது டிஸ்க்வட்டோ மேனேஜ்மெண்ட். என்ன டிஸ்க்வட்டோ மேனேஜ்மெண்ட்? இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா, டிஸ்க்வட்டோ மேனேஜ்மெண்ட் என்ன அர்த்தம் பிள்ளைகள்? டிஸ்க்வட்டோ மேனேஜ்மெண்ட் என்ன அர்த்தம்டா, இப்ப நாங்க எங்கட கம்ப்யூட்டர்ஸ்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை இன்டர்நெட் நெட்வொர்க் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு நெட்வொர்க் பண்ணிப்பாங்க. இது ஒரு கம்ப்யூட்டர், இது வந்து அப்ப C1 C2 C3 C4 C5 C6 C7 C8 C9 இப்படி 9 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இனி லெப்ல முதன்மையாக டீச்சர் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, TRC ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இப்ப கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்க ஒரு வேலையை இந்த 9 மிஷின்ல 9 மாணவர்கள் செய்யறாங்க. இந்த வேலைகளை அவங்க சேமிக்கணும்டா அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ்லாம் சேமிக்கணும். ஆனா டீச்சர்ஸ் அந்த சேமிச்ச பிராக்டிகல் பகுதியை திருத்தணும்டா டீச்சர் ஒவ்வொரு மெஷின் சேர்லையும் உட்கார்ந்து அந்த கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கிற கோவைகளை அந்த பயிற்சிகளை திருத்தணும், கரெக்ஷன் செய்யணும். இது டீச்சருக்கு ஒர்க் அவுட் கூட. அப்ப டீச்சர் யோசிக்கிறான், டீச்சர் பென் டிரைவ் கொடுத்து நீ தம்பி இந்த ஃபோல்டருக்குள்ள உண்ட பேர்ல நீ செஞ்ச பிராக்டிகல் சேவ் பண்ணு. 2ஆம் நபர் அந்த பென் டிரைவ் போற நேரம் அவன் 1ஆம் நபர் சேவ் பண்ண ஃபைலை பார்க்க கூடும். அப்படித்தான் இருந்தாலும் பென் டிரைவ் போயிட்டு வாரது 9 பேர் நபர்த்தையும் நின்ற நேரம் எடுக்கும். இதுவும் அவ்வளவு சிறந்த பாதுகாப்பு இல்ல. டீச்சர் என்ன செய்யலாம்னா, டீச்சர் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்ல ஒரு துண்ட, ஒரு பார்ட்டிஷனை, ஒரு பகுதியை நெட்வொர்க்ல ஷேர் பண்ணலாம்.
அப்ப இந்த 9ஓட 10 மெஷின் நெட்வொர்க்ல கனெக்டா தான் இருக்கு. அந்த கனெக்டா இருந்தா நெட்வொர்க் என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற தகவல்கள் இங்கேயும், இங்க இருக்கிற தகவல்கள் அங்கேயும், அங்க இருக்கிற தகவல்கள் இங்கேயும் பரிமாற்றம் செய்யறதுக்கு உருவாக்கப்பட்டது நெட்வொர்க். டீச்சர் மெஷின்ல இருக்கக்கூடிய பிரிண்டர்ல இந்த பிள்ளை பிரிண்ட் விடலாம், இந்த பிள்ளையோட மெஷின்ல இருக்கக்கூடிய பிரிண்டர்ல டீச்சர் பிரிண்ட் விடலாம். இதான் நெட்வொர்க். அப்ப வளங்களை பங்கிடுவதற்காக பயன்படுத்தப்படுறதுதான் நெட்வொர்க். யூனிட் 6ல நாங்க நெட்வொர்க்கை பத்தி டீப்பா லேர்ன் பண்ணலாம். இப்ப பாருங்க பிள்ளை, டீச்சர் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க்ல ஒரு பகுதியை இந்த நெட்வொர்க்ல எல்லா மாணவர்களுக்கு இடையில பங்கிடலாம். அப்ப C1 படி இந்த மாணவன் தன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணினா CDEF இருக்கிற மாதிரி அந்த டீச்சர் ஹார்ட் டிஸ்கையும் காட்டும். இவனுக்கு காட்டும், இவனுக்கு காட்டும், இவனுக்கு காட்டும். இவங்க எல்லாரும் வெண்ணையலாம் சேமிக்கலாம். சேமிச்சா அது இவங்களோட ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆகும், டீச்சர் ஹார்ட் டிஸ்க்ல சேவ் ஆகும். அப்ப சேவ் பண்ண டீச்சர் கரெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஏன்னா டீச்சர் மெஷினுக்கு வருது பிள்ளைகள். இந்த வசதிக்கு பேர் தான் டிஸ்க் ஆட்டோ மேனேஜ்மெண்ட். அந்த வசதி இங்க இல்ல, இங்க இருக்கு. இந்த வசதி அங்க இல்ல, அங்க இருக்கு. இதுக்கு பேர் தான் டிஸ்க் ஆட்டோ மேனேஜ்மெண்ட். அதாவது வன்பட்டின் ஒரு பகுதியினை பல்வேறு பயனர்களுக்கு இடையில், வன்பட்டின் ஒரு பகுதி ஆங்கிலத்தில் அடிக்கப்பட்டிருக்கு பார்ட்டிஷன் என்று சொல்லி, பல்வேறு பயனர்களுக்கு இடையில் யூசர் வலையமைப்பின் ஊடாக பகிர முடியும், வலையமைப்பின் ஊடாக பகிர முடியும். அடுத்தது யூனிகோட் பாவனை. நீங்க படிச்சிருப்பீங்க 3வது பாட அலகுல கடைசியில யூனிகோட் அப்படின்னு சொல்லி ஒன்று. யூனிகோட் உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர்ஸ்ல சிங்கள மொழி, தமிழ் மொழி, ஆங்கில மொழி, உலகத்திலேயே கூடிய எல்லா மொழிகளையும் பிரதித்துவம் செய்யலாம் இல்லையா? போன்ல தமிழ்ல டைப் பண்றோம், தமிழ்ல போன் ரீட் ஆகுது, நிறைய விஷயங்கள் நடக்குது. இவையெல்லாம் சப்போர்ட்டிங் காரணம் யாருண்டா 3வது பாடல்களை நீங்க கற்றிருப்பீங்க. யூனிகோட் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிமுறை உண்டு. நீங்க ஞாபகப்படுத்தலாம், நான் BCD, ASCII, ABCD, IC, அதே மாதிரி யூனிகோட். இந்த யூனிகோட் அப்ப கணனியில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளுக்கு மத்தியில், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளுக்கு மத்தியில் எல்லா மொழிகளையும் கணனியில் பிரதித்துவம் செய்து ஆனந்தர் எழுத்து அடிக்கலாம், அயன் அடிக்கலாம், ஹிந்தியில் ஒரு எழுத்து அடிக்கலாம், அரபிக்ல ஒரு எழுத்து அடிக்கலாம். இப்படியான எழுத்துக்கள் எல்லாம் பிரதித்துவம் செய்கிற வசதிகளுக்கு பேர் தான் யூனிகோட் சப்போர்ட். அந்த யூனிகோட் சப்போர்ட் இங்கல்ல, இங்க இருக்கு. கொத்தணி, கிளஸ்டர் குறைவு, அதைத்தான் இப்ப மேத்ஸ்ல படிக்க போறோம். அதான் இன்னைக்கு கணித பகுதிக்குள்ள நாங்க கொண்டு வர போறோம். இப்போதைக்கு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் வைங்க. கொத்தணி குறைவு எங்க என்டிஎஃப் இங்க எப்படி இருக்கும்? கூடுதலாக இருக்கும். அடுத்தது ஃபைல் நேம் லென்த், கோவைக்கு வைக்கிற பெயரிட அளவு வரையறையற்றது. இன்னைக்கு நீங்க கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு ஃபைலை சேமிக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரு பிக்சர், ஒரு போட்டோ கொண்டு வந்திருக்கி, ஒரு படம் கொண்டு வந்திருக்கி. அந்த படத்துல பேர் உதாரணமாக சொந்த படம் ஞாபகம் வருது. உதாரணத்துக்கு NGK எடுத்துக்கொள்ளுமே. NGK, இந்த படத்துல பேரு NGK அப்படின்னு சொன்னா இந்த எத்தனை எழுத்துருக்கி? 3. இப்படி எத்தனை எழுத்துக்களும் இவ்வளவும் எல்லை இல்லாம அன்லிமிட்டெட்ல கொடுக்கலாம். அப்ப ஃபைலுக்கு நான் வைக்கிற பேரிட நேம்ட லென்த் வரையறையற்றது எங்க? NDFSல. அப்ப இங்க வரையறை. 2011 பாஸ் பேப்பர்ல ஃபெட் ஃபைல் சிஸ்டத்துக்கும் NDFS ஃபைல் சிஸ்டத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை அவங்களே 4 காரணிகள் தந்து எஸ் நோ வரையறை உள்ளது, வரையறை. ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி, ஃபெட்ல நோ, NDFSல எஸ். யூனிகோட் சப்போர்ட், ஃபெட்ல நோ, NDFSல எஸ். ஃபைல் நேம் லென்த், ஃபெட்ல வரையறை, NDFSல வரையறை அற்றது. அப்படி இது 2011 பாஸ் பேப்பர்ல கூட வந்திருக்கு. நீங்க பிரண்டி பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர் பகுதியில. அப்ப இதெல்லாம் நாங்க வேற நேரம் லேர்ன் பண்ணது. மைக்ரோசாஃப்ட்டுக்கு சொந்தமான ஃபைல் சிஸ்டம், ஒன்று ஃபெட் ஃபைல் சிஸ்டம், இன்னொன்று NDFS ஃபைல் சிஸ்டம். ஓகே, ஃபெட் ஃபைல் சிஸ்டம், இன்னொன்று NDFS ஃபைல் சிஸ்டம். அடுத்தது மைக்ரோசாஃப்டால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு நியூ ஃபைல் சிஸ்டம் ஒன்றுதான் REFS. இது மைக்ரோசாஃப்டினால் NDFS இன் பின்னர் விண்டோஸ் 8 சர்வர் OS-க்காக அண்டர்லைன் பண்ணுங்க. சர்வர் நான் சொல்லிட்டேன், மல்டி யூசர் மல்டி டாஸ்க் ஆப்பரேட்டிங் சிஸ்டம், இதுக்காக பயன்படுத்தப்படுறதுதான் சர்வர் OS. இந்த சர்வர் OS-க்காக தான் REFS அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது EXT எக்ஸ்டெண்டட் ஃபைல் சிஸ்டம். இது ஓபன் சோர்ஸ் லினக்ஸ் பெஸ்ட் OS அப்படிங்கிற தமிழாக சொல்லிக் கொடுங்க. லினக்ஸ் நிறுவனத்தின் அடிப்படையாக கொண்ட பணி செயல்முறைமைகளில் பயன்படுத்தப்படுகின்ற திறந்த மூல கோவை முறைமை. லினக்ஸ் ஒரு திறந்த மூலம், ஓபன் சோர்ஸ். முதலாவது பாட அலகுல படிச்சிருப்பீங்க. தமிழகம் சொல்லிக் கொடுங்க. லினக்ஸ் நிறுவனத்தின்
அடிப்படையாக கொண்ட பணி செயல்முறைமைகளில் பயன்படுத்தப்படுகின்ற திறந்த மூல கோவை முறைமை. திறந்த மூல கோவை முறைமை இது 4 வகைகளில் காணப்படுகின்றது. ஒன்று ext1, ext2, ext3, ext4. அடுத்தது HFS பிளஸ் ஃபைல் சிஸ்டம். இது ஆப்பிள் நிறுவனத்தால் பயன்படுத்தப்படுகின்ற கணினி முறைமைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. ஃபுல் மீனிங் ஹைரார்க்கிக்கல் படிநிலை கோவை முறைமை. ஆப்பிள் மெக் OS கணினிகளில் பயன்படுத்தப்படுகின்றது. அண்டர்லைன் மெக் OS கணினிகளில். அடுத்த ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. ஃபெட் ஃபைல் சிஸ்டத்துக்கும் NDFS ஃபைல் சிஸ்டத்துக்கும் இடையிலான வேறுபாடுகள் 7 பாயிண்ட்ஸ் தந்திருக்கேன். 7 பாயிண்ட்ஸ் வச்சு அழகா வேறுபடுத்தலாம். செக்யூரிட்டி இல்ல இருக்கு. ஃபைல் நேம் எல்லாம் இந்த வரையறை, இங்க வரையறை இல்ல. ஹார்ட் டிஸ்க்ல பார்ட்டிஷன் பண்ற அளவு வரையறை, இங்க வரையறை இல்ல. யூனிகோட் சப்போர்ட்டிங் இல்ல, இங்க இருக்கு. அப்படி எழுதிட்டே போகலாம் பிள்ளையே. ரைட். அப்ப கோவை முறைமையிட வகைகள் 4. ஒன்று மைக்ரோசாஃப்டால் ஆரம்பத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட FET ஃபைல் சிஸ்டம், இரண்டாவது NDFS, மூணாவது REFS. இது 3 மைக்ரோசாஃப்ட் சொந்தமானது. லினக்ஸ் அடிப்படையாக கொண்டு EXP, ஆப்பிள் நிறுவனத்தை அடிப்படையாக கொண்டு HFS ஃபைல் சிஸ்டம். இவ்வளவுதான் ஃபைல் சிஸ்டத்தினுடைய வகைகள். இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறது மேல ஒரு பாயிண்ட் சொன்னடினம் கொத்தணி இங்க கூட எங்க கூட ஃபெட்ல கொத்தணி கூட NDFSல கொத்தணி குறைய. இது மட்டும்தான் லேர்ன் பண்ணமே தவிர கொத்தணி என்றால் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. கொத்தணி என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. கொத்தணி என்றால் யாரு? இவர்ல சில கல்குலேஷன் பகுதிகள் இருக்கு. அந்த கல்குலேஷன் பகுதிகளை நாங்க கொப்பில எழுதி ஒரு கணக்கை செய்ய வேண்டி வரும். 2 கணக்கும் நாங்க கொப்பில தான் எழுதி செய்ய வேண்டி வரும். ஓகே, இப்போ ஒரு ஹெடிங் போட்டிருக்கு பாருங்க பிள்ளைகள். கிளஸ்டர் அப்படின்னா தமிழ்ல கொத்தணி என்று சொல்லலாம். நல்லா விளைய கொள்ளுங்க. கொத்தணி பத்தி பேசலாம். இப்ப எங்க கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்க 2ஆம் தர நினைவகமாக ஹார்ட் டிஸ்க பயன்படுத்துறோம். 2ஆம் தர நினைவகமாக ஹார்ட் டிஸ்க பயன்படுத்துறோம். இந்த ஹார்ட் டிஸ்க் ஒரு 1 TB கொள்ளளவுடைய ஹார்ட் டிஸ்க் என்றா இது அர்த்தம் 1024 GB. அப்ப 1024 GB அளவுடைய இந்த ஹார்ட் டிஸ்க்ல 1024 GB அளவுடைய இந்த ஹார்ட் டிஸ்க்ல எங்களுடைய கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்க சேமிக்கிற ஃபைல்கள், கோவைகள், கணினி முறைமைக்கு சொந்தமான கோவைகள் அனைத்துமே சேமிக்கப்படுகின்றது. ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் நாங்க எடுத்து பார்க்கிற நேரம் இந்த ஹார்ட் டிஸ்க் பிள்ளைகள் பிசிக்கலா இல்லாம உள்ளுக்கு லொஜிக்கலா பல்வேறு பகுதிகளாக துண்டு துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு துண்டங்களும் ஒன்றில் ஒன்று சமமானவை. For an example, 4 KB அளவுடைய பல்வேறு தொகுதிகளாக பிளாக்ஸ்களாக இந்த ஹார்ட் டிஸ்க் பிரிக்கப்பட்டிருக்கும். ஆகவே எங்களுடைய ஒரு நினைவக பகுதியில, நினைவக சேமிப்பு சாதனத்தில் கோவைகளை சேமிப்பதற்கு தேவைப்படுகின்ற மிக சிறிய ஒரு இடப்பரப்புக்கு பேர் தான் பிள்ளைகள் வந்துட்டு கிளஸ்டர் என்று சொல்லுவோம். அப்படின்னா கொத்தணி என்று சொல்லுவோம். அப்ப ஃபெட் ஃபைல் சிஸ்டத்துல கொத்தணிற அளவு கூடையாம், NDFSல கொத்தணிற அளவு குறையாம். அப்ப இந்த குறைங்கிறது எங்களுக்கு அனுகூலமாம், கூடங்கிறது எங்களுக்கு பிரதிகூலமாம். அப்ப 4 KB இல்லாம ஒரு துன்ற அளவு 8 KB வந்தா எங்களுக்கு அது பிரதிகூலமாம். அது 4 KB இருந்து இன்னும் குறைஞ்ச எங்களுக்கு ஹெப்பி, அதால எங்களுக்கு அது அனுகூலமா. அப்ப இப்போதைக்கு கிளஸ்டர் வீண் விரயம் என்கிறதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்வோம். கிளஸ்டர் என்ன? அப்ப ஒன்பட்டில நினைவக சாதனத்துல கோவைகளை சேமிப்பதற்கு தேவைப்படுகின்ற மிக சிறிய ஒரு இடப்பரப்புக்கு பேர் தான் வந்துட்டு கொத்தணி. எழுதுவோமா? ரைட். நினைவக தேக்க சாதனங்களில்
நினைவக அல்லது தேக்க சாதனங்களில் நினைவக அல்லது தேக்க சாதனங்களில் கோவைகளை சேமிப்பதற்கு தேவைப்படும் சிறு பகுதி அல்லது இடைவெளி சிறு பகுதி அல்லது இடைவெளி கொத்தணியாகும். ஓகே, இந்த கொத்தணில சைஸ நீங்க பார்க்கணும் என்று உங்களுக்கு விருப்பம் என்றா நாங்க ஒரு வழி ஒன்று சொல்லலாம். ஸ்டார்ட்டுக்கு போயிட்டு ரன் என்று அடிங்க. அந்த பாக்ஸ்ல ரன்ல போயிட்டு சிஎம்டி என்று அடிங்க. சும்மா சிஎம்டி. அந்த சிஎம்டி அடிச்சோன்னு ஒரு பிளாக் கலர் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று வரும். அதுல சிஹெச்கே டிஎஸ்கே செக் டிஸ்க் அப்படின்றத சோட்டா அடிங்க. அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தொகுதியை கொண்ட ஒரு சைஸ் ஒன்று வரும் பிள்ளைகள். அந்த சைஸ் கேபில காட்டும். அதை நீங்க 1024 பிரிங்க. பிரிச்சா உங்களுக்கு வார அந்த பைட் தான் பிள்ளைகள், அந்த பைட் தான் உங்களோட கிளஸ்டராக கொள்ளப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேபில ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பைட்ல காட்டும் பிள்ளைகள். அது பைட்லாம் காட்டும். ஒரு பெரிய அமௌண்ட் கூட அது பைட்ல காட்டும். நீங்க 1024 பிரிச்சா உங்களுக்கு கிலோ பைட்ல விட வரும். அப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு 4096 பைட்ஸ் என்று வந்தா இதை நீங்க 1024 பிரிச்சா உங்களோட கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தப்படுகின்ற கொத்தணிற ஒரு துண்டோட சைஸ் 4 KB. கொத்தணிற ஒரு துண்டோட சைஸ் 4 KB. கீழே நோட் ஒன்னியா மேக்ஸிமம் கிளஸ்டர் சைஸ் அதிகூடிய கொத்தணி அளவு for an NTFS and Windows NT 4.0 latest version. இன்றைய நவீன OSல சுருக்கமாக அதை தமிழாக்கம் செய்யலாம். இன்றைய நவீன OSல பயன்படுத்தப்படுகின்ற அதிகூடிய ஆகவும் கூடிய கொத்தணி அளவாக 4 KB காணப்படுகிறது. எத்தனை KB? 4 KB. நான் கீழே சொன்ன பிராக்டிகல் பார்ட் தேவையே இல்லை. கொத்தணி என்னென்று மட்டும் தெரிஞ்சா போதும். இங்குள்ள நவீன OSல கொத்தணிற அளவாக பயன்படுத்தப்படுகிறது 4 KB. அப்ப கொத்தணியை உள்ளடக்கின ஒரு 2 கல்குலேஷன் கணக்கு பகுதிகளை நாங்க பார்ப்போம். இதுல ஒரு கணக்கு பிள்ளைகள் 2011ஆம் ஆண்டு காலப்பகுதியில எங்களுடைய எஸ்ஏ பகுதியில முதலாம் கேள்வியில ஒரு துண்டு கேள்வியாக இந்த கால்குலேஷன் பார்ட் வந்திருக்கு. நியூ சிலபஸ்ல இது இருக்கா இல்லன்னு கூட மென்ஷன் பண்ணப்படல. இந்த ஓல்ட் சிலபஸ்ல கூட கிளஸ்டர் என்று சொல்லி மென்ஷன் பண்ணப்படாமலுக்கு கேள்வி வந்திருக்கு. ஆனா ஓஎஸ் படிக்கிற புள்ள கிளஸ்டர் தெரியாம ஓஎஸ் படிக்க முடியாது. அதனால அது சிலபஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்டாலும் படாத்தியும் நியூ சிலபஸ்ல மென்ஷன் பண்ணப்படல, ஓல்ட் சிலபஸ்ல மென்ஷன் பண்ணப்படல. பட் கேள்வி வந்திருக்கு. அதனால நாங்க இவடத்தை அதை கற்றுக்கொண்டே ஆகணும் என்ற தேவைப்பாடு எங்களுக்கு காணப்படுது. மிச்சம் இலகுவான ஒரு கல்குலேஷன் பார்ட். இந்த கல்குலேஷன் செய்யறதாக இருந்தால் இதுல 3 விதமான கல்குலேஷன் இருக்கு பிள்ளைகள். முதலாவது கல்குலேஷனுக்கு நாங்க தயாரிப்பேன் இன்றைய வகுப்பில். இன்னும் 2 கல்குலேஷன் இருக்கு, படிப்போம் சரியா. 2 அவுட்புட்ஸ் கிடைக்கும். அந்த 2 அவுட்புட்ஸ் நாங்க படிச்சு கொள்ளலாம். ரைட். இப்ப இதுல இந்த கல்குலேஷன் இன்றைய வகுப்புல வந்த கல்குலேஷன் நாங்க செய்யணும் என்றால் உங்களுக்கு 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். முதலாவது பாடலகில கிலோபைட், மெகாபைட், ஜிகாபைட், பைட், பிட்ஸ் இவைகள் இருந்து ஒரு அலகுல இருந்து இன்னொரு அலகுக்கு எப்படி மாறுற இது தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு தேவைண்டா. நான் இதுக்கே ஒரு தனி வீடியோ கிளாஸ் செஞ்சு யூடியூப்ல எல்லாரும் பாக்குற மாதிரி அப்லோட் பண்ணிருக்கிறேன். இந்த குரூப்ல நீங்க கேட்டு வாங்கி கொள்ளுங்க. பிள்ளைகள் அந்த லிங்க் உங்களுக்கு தரும். கிளியர்? அப்ப இது கால்குலேஷன் பாட் எங்களுக்கு தெரியாம இருக்கலாம் சார். எங்களுக்கு எப்படி சார் அந்த பிட்ட பைட்டுக்கு மாத்திர, பைட்ட பிட்டுக்கு மாத்திர, கேபிஏ எம்பிக்கு மாத்திர ஒரே குழப்பம் சார் எப்படி செய்யற? வெரி சிம்பிளா நான் ஒரு 40 மினிட்ஸ் வீடியோல உங்களுக்கு அதை மிச்சம் கிளியரா சொல்லி தரேன். நீங்க அந்த லிங்க தேடி பெற்றுக்கொள்ளுங்க. ICT with ரஸ்மி சார் என்ற யூடியூப் சேனல் போங்க, அதுல கிடைக்கும்.
அதுல கிடைக்கும். சரியா? இப்ப நாங்க கொத்தணியோட சம்பந்தப்பட்ட क्वेश्चन யூஸ் யுவர் நோட்புக் என்று போட்டிருக்கலாம். அப்ப நீங்க நோட்புக்கை பாவிக்கணுமே. எடுங்க நோட்புக்க. ஓகே, எல்லைங்க கேள்வி உண்டு. 0.9 kb அளவுடைய 0.9 kb அளவுடைய 0.9 kb அளவுடைய கோவையினை சேமிப்பதற்கு 0.9 kb அளவுடைய கோவையினை சேமிப்பதற்கு 256 பைட் 256 பைட் அளவுடைய 256 பைட் அளவுடைய கொத்தணி பாவிக்கப்படுமாயின்  இதன் மூலம் ஏற்படும் வீண் விரயம் யாது? வேஸ்டேஜ். இதன் மூலம் ஏற்படும் வீண் விரயம் யாது? அப்ப கொஞ்சம் வாங்கலாம். எங்களோட ஹார்ட் டிஸ்க்ல பல்வேறு துண்டுகளாக எங்களோட ஹார்ட் டிஸ்க் பிரிக்கப்பட்டிருக்காம். இவர் சொல்றாரு ஒரு துண்டு அளவு 256 பைட். இதான் அர்த்தம். அப்ப இந்த கோவோட மொத்த சைஸ் எவ்வளவு? 0.9 kb. ஆனா கிளஸ்டர் அளவு எதுல இருக்கு? பைட்ல. அப்ப இந்த 0.9 kb அளவுடைய கோவையை நான் சேமிக்கணும் என்றால் இது ஒரு துண்டு 256 பைட் என்றா எத்தனை துண்டு எனக்கு வேணும்? அதை யோசிங்க. ஆனா இங்க கோவோட அளவு கேபில இருக்கு, கிளஸ்டர் அளவு பைட்ல இருக்கு. அப்ப நான் இந்த கோவைய கிளஸ்டர் சைஸுக்கு ஏத்த மாதிரி மாத்த போறேன். அப்ப நான் எழுதலாம் கோவையின் முதலாவது பாயிண்ட் எழுதுற பாருங்க. கோவையின் அளவு யார்ல? பைட்ல. இப்ப சொல்லு 0.9 kb பைட்டா மாத்திரண்டா என்ன செய்யணும்? கேபியே பைட்டா மாத்திரண்டா பெரிய அலகுல இருந்து சிறிய அலகுக்கு வரண்டா 1024 பெருக்கம். அப்ப 0.9 1024 பெருக்கணும். 1024 பெருக்கினா எப்படி வரும்? 0.9 இல்லையா? அப்ப நாங்க சிம்பிளா பெருக்கி காட்டலாம். 102.4 இதை நான் 9 பெருக்க போறேன். 36 3 மிச்சம் 1 3 36 3 மிச்சம் 9 18 18 3 21 கொண்டு 2 மிச்சம் 9 0 2 9 921.6 பைட். ரைட்டா? மூலாவது 921.6 பைட். அப்ப நான் எழுதலாம் தேவையான கொத்தணிகளின் எண்ணிக்கை. இந்த ஃபைலை சேமிக்க தேவையான கொத்தணிகளின் எண்ணிக்கை. இந்த ஃபைலை சேமிக்க எனக்கு எத்தனை கொத்தணிகள் தேவை? ஒரு கொத்தணில எவ்வளவு சேமிக்கலாம்? 256. உனக்கு எவ்வளவு வேணும்? 921.6. அப்ப நான் கேட்கலாம் 921.6 256 பிரிச்சா இத மாதிரி எத்தனை துண்டு வேணும் என்று வருமா? வராதா பிள்ளைகள்? வரும். இத பிரிச்சாடா 3 தசம் அப்படின்னு வரும். இத பிரிச்சா 3.8 சம்திங் எத்தனையோ அப்படி வரும். அப்படின்னு வரும். 3 தசம் வரும். ஆனா ஒன்று மட்டும் மனசுல விளங்குங்க பிள்ளைகள், இந்த கொத்தணிகள் என்பது இந்த கொத்தணிகளை பொறுத்த மட்டும் இந்த கொத்தணிய ஒரு துண்டை முழுசா யூஸ் பண்ணலாம்.
அப்ப இந்த ஃபைலை சேமிக்கிறதுக்கு முதலாவது துண்டு முழுசா யூஸ் ஆகுது, ரெண்டாவது துண்டு முழுசா யூஸ் ஆகுது, மூணாவது துண்டு முழுசா யூஸ் ஆகுது, நாலாவது துண்டு முழுசா யூஸ் ஆகல. ஏன் தெரியுமா? 256 3 துண்டால எடுக்க போறோம்னா 6 3 18 கட்டு 1 மிச்சம் 5 3 15 16 காரணம் மிச்சம் 268. 256 நாங்க 4 துண்டு எடுக்க போறோம்னா 1024. இங்க பாரு 3 துண்டு எடுத்தா 268 பட் வேணும் 921. 4 துண்டு எடுத்தா 1024 பட் தேவை 921 தான். 3 எடுத்து காணா 4 தான் எடுக்கணும். 3 3 நோ எடுக்கல. அப்ப யோசிங்க, இந்த ஃபைலை சேமிக்க எங்களுக்கு 256 921 256 பிரிச்சா 3 தசம் அப்படிங்கக்கூடிய கொத்தணிகள் தேவைப்படும். அந்த 3 தசத்தை நாங்க இங்க எத்தனை கொத்தணிகளாக எடுக்கணும் என்று கேட்டா 4 எடுக்கணும். அப்ப உண்மையா என்ன நடக்குது? 4 முழுசா யூஸ் ஆகுதா? இல்ல, இவ்வளவும் not யூஸ், இவ்வளவும் யூஸ் இல்லாம கிடக்கு. இவ்வளவும் யூஸ், இந்த யூஸ் இல்லாம கிடைக்கிற இவ்வளவும் தான் அவர் கேட்ட கேள்வியினுடைய விகிதம். அவர் வேஸ்டேஜ் ஒன்று கேட்டாரே அந்த விகிதம். அப்ப பாருங்க, உண்மையா 3 எடுத்தா 268 தான், ஆனா காணாது. 4 எடுத்தா 1024 பட் வேஸ்ட், உண்மையா வீண் விரயம். அவனது வாயில வீண் விரயம். அந்த வீண் விரயம் தான் இவ்விடத்தை ஏற்பட்டிருக்கு. அப்ப ஒன்று விளங்குது, கொத்தணிகள் எண்ணிக்கை எடுக்கின்ற போது பாதி, முக்காவாசி, காவாசி, ஆதிவாசி எடுக்கலாது, முழுசாகத்தான் எடுக்கணும். அப்படி என்று சொன்னா எனக்கு 3 தசம் தேவைப்பட்டாலும் அது எத்தனைக்கு சமன் பிள்ளைகள்? 4க்கு சமமான கொத்தணிகள் வேணும். அப்ப நாங்க அடுத்தது எல்லாம் மொத்த கொத்தணி எவ்வளவு? மொத்த கொத்தணி எவ்வளவு பிள்ளைகள்? 4 தர 256. என்ன சொல்லிட்டேன்? 4 வேணுமெண்டு. அப்ப 256 4 பெருக்கினா 1024 பைட் கொத்தணி எடுத்தாச்சு. ஆனா ஃபைலை சேமிக்க எவ்வளவு போதும்? 921. அப்ப வீண் விரயம் எவ்வளவு? அப்படி எழுதிச்சேனும். வீண் விரயம் எவ்வளவு? 1024 இருந்து 921.6 கழிச்சொண்டால் 1024 இருந்து 921.6 கழிச்சமாக இருந்தால் 102.4 ரேஃபம் 102.4 அளவு இங்க வீண் விரயம். அந்த இதுதான் இந்த வீண் விரயம். அந்த இதுதான் இந்த வீண் விரயம். விளங்கிட்டா? ஒன்று விளங்கணும். கொத்தணிகளை பாதி, காவாசி, முக்காவாசி, ஆதிவாசி நாம் பயன்படுத்த இயலாது, முழுசத்தம் பயன்படுத்தலாம். இப்ப சொல்ல 256 பைட் வர போய் தானே உனக்கு வேஸ்ட் ஆகிருக்கு. அப்ப இதுல அளவு குறைய 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 நான் லேசா சொல்றேன் பிள்ளைய, எனக்கிட்ட ஃபைல் அளவு 21 பைட். சரியா பிள்ளைய? ஃபைல் அளவு 21 பைட். என் கொத்தணி அளவு 4 பைட். எனக்கு எத்தனை கொத்தணி தேவை? 5 4 20 காணா சார். 6 4 24 6 கொத்தணி தேவை. 6 4 எவ்வளவு? 24. எவ்வளவு வேணும்? 22. அப்ப வீண் விரயம் எவ்வளவு? 3 பைட். நான் இப்ப கொத்தணியை குறைக்க பாருங்களே, 2 மாத்திரம். இப்ப நீ சொல்லுங்களே 21 பைட் சேமிக்கிறது 11 11 10 காணா 12 20 11 22. அப்ப 22 23 எவ்வளவு வீண் விரயம்? 1. பாரு, முன்னாடி கணக்கு ஜெயிக்க வேற கூட, இப்ப கணக்கு ஜெயிக்க குறைய. அப்ப கொத்தணி குறைய 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 வீண் விரயம் என்னையும் குறையும். இதான் NDFS ஃபைல் சிஸ்டத்துல கொத்தணில அளவு குறைவு என்பதனுடைய விளக்கம். ரைட்டா? அப்ப கொத்தணி கால்குலேஷன் OSல சில சார்மார் படிப்பிக்கலன்னு சொன்னா பிள்ளைக்கு NDFS ஃபைல் சிஸ்டத்துல கொத்தணில அளவு குறைவு என்ற பாயிண்ட்ஸை விளங்கப்படுத்த முடியாது. சோ அதனால இதை கற்றுக்கொள்வது எந்த பிரச்சனையும் இல்ல. அழகா கற்றுக்கொள்ளுங்க, படிவம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கேள்வி கேட்ட விடைய செய்முறையோட எழுத்தில் எழுதி நோட் பண்ணிக்கிறேன். அழகா நோட் பண்ணிடுங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். நோட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி போவோம். நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணுங்க.
சரியா? நோட் பண்ணிட்டீங்க. அடுத்த கேள்வி எதுவும் நீங்க நோட் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது கேள்வி 12800 பிட்ஸ் அளவுடைய 12800 பிட்ஸ் அளவுடைய 12800 பிட்ஸ் அளவுடைய 12800 பிட்ஸ் அளவுடைய கோவையினை சேமிப்பதற்கு 128 பைட் அளவுடைய 128 பைட் அளவுடைய 128 பைட் அளவுடைய கொத்தணி பயன்படுத்தப்படுமாயின் இதன் மூலம் ஏற்படும் வீண் விரயம் யாது? அப்ப கேள்வியில 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு பிள்ளைகள். உங்களோட ஒரு கொத்தணிர அளவு செய்முறைதான். ஒரு கொத்தணிர அளவு 128 பைட்டா. பட் கோவையை சேமிப்புக்கு தேவையான கோவண மொத்த கொள்ளளவு 12800 பிட்ஸா. கோவை இருக்கு பிட்ஸ்ல, கொத்தணி இருக்கு பைட்ல. பிட்ஸ பைட்டுக்கு மாத்திரம்டா, பிட்ஸுக்கும் பைட்டுக்கும் இடையிலான தொடர்பு 8 பிட்ஸ் ஒரு பைட். அப்படி என்று சொன்னால் 12800 பிட்ஸ நான் 8ஆல பிரிச்சனாக இருந்தால் எனக்கு வருவது பிள்ளைகள் கோவையிட அளவு பைட்டில் வரும். அப்ப 8ஆல பிரிச்சனா ஒரு முறை 4 மிச்சம் 48, 8 6 48, 1600 பைட் தான் இந்த கோவையினுடைய கொள்ளளவு. இப்ப 1600 பைட் அளவை சேமிக்க 128 பைட்ல எத்தனை கொத்தணி வேணும்? அப்பண்டா 1600 128ஆல பிரிக்கணும். பிரிச்சோம் வேற வழி இல்ல. 1600 128ஆல பிரிப்போம் ஒரு முறை ரைட், ஒரு முறை. அப்ப நாங்க இதுல பார்க்கலாம் பிள்ளைகள். ஒரு முறையில 160ல 128 கழிச்சோம்னா 2 32. அப்ப இல்ல 32 மிச்சம். அப்ப 320 லேசா பிரிக்கிறேன். 1600 128 ஒரு வழியில பிரிச்சுதான் 32. 320ல 128 பிரிச்சா 6 5 2 2 320 போட்டுனா 824 2 மிச்சம். 824க்கு 4 2 மிச்சம். 2 4 2 6 128 பிரிச்சு பார்ப்போமே. 824 2 மிச்சம். 8 ஒரு 3 காணாது. அப்படின்னா 2 முறை. அப்ப இதுல 256 மீதம் 4 11ல 7 பிரிச்சு 2 பார்த்துக்கோங்க. 10ல 6 போனா 4, 11ல 5 போனா
10 6 போன 4 இது இப்போ 1 1 64 இப்ப தசத்தை கையில வச்சு செய்வோம் அழகா இப்ப எனக்கு தேவைப்பட போறது 12 தசம் பட் 12 தசம் என்னுடைய பார்வை எத்தனையாக மாறும் என்று கேட்டா 13 மாறும் அப்ப நான் சும்மா பெருக்கி காட்டனே 128 12 பெருக்கினா 8 14 1536 தான் ஆனா எங்களுக்கு 1536 போதாது 12 எடுத்தா 12 சொச்சமும் 12 மிச்சம் அந்த மிச்சம் சொச்சமெல்லாம் இங்க இல்ல அப்ப 13 தான் ஆகவே 12 கொஞ்சமும் தேவையான அதாவது உங்களோட மொத்த கொத்தணில 12 கொஞ்சமும் தேவையா இருக்கக்குள்ள உங்களுக்கு போதாத நீங்க எத்தனை எடுக்கீங்க 13 அப்ப 13 128 பெருக்கினாக இருந்தால் 13 128 பெருக்கினாக இருந்தால் 1654 பைட் 8 மிச்சம் 8 24 4 2 மிச்சம் 3 2 6 6 2 8 1 3 1 8 1 2 2 1 4 8 8 16 1 மிச்சம் 1664 அப்ப விண்விரையும் எவ்வளவு எங்களுக்கு வந்தது 1664 உண்மையா வேணும் 1600 இதனூடாக கிடைச்ச விண்விரயம் 64 பைட் இதுதான் இந்த கேள்விக்குரிய விடை இந்த கேள்வி என்ன ட்ரிக்ஸ் கேட்டா நாங்க பிட்ஸ்ல தந்து உங்களுக்கு பைட்டுக்கு மாத்த தெரியுமா செக் பண்றோம் கொஞ்சம் பிரிச்சு சரியானு பாத்துக்கோங்க பிள்ளைகள் ஓகே வெளியே கொள்ளுங்க வெளியே கொள்ளுங்க கொஞ்சம் பிரிச்சை பார்த்துக்கோங்க எதுமெண்டா கொமெண்ட்ஸில் தான் அங்கே பிரிச்ச பிள்ளைகள் விஷயம் தான் வேற ஒன்றும் இல்லை நம்ம படிக்கிற டவுட் வரும் என்ன 12 தசம் வந்து ஏன் இவர் 13 போட்டிருக்கிறார் அப்படின்னு டவுட் வரும் 13 போட்ட நோக்கம் கொத்தணிய பாதியிலே நம்ம எடுக்க இயலாது முழுக்க கொத்தணியாக தான் மரணம் அது அதனால எங்களுக்கு ஒரு வீண் விரயம் ஏற்படும் இப்போ கொத்தணியின் அளவு குறைஞ்சா வீண் விரயம் என்னையும் குறையும் கொத்தணி குறைய வாரது உண்மையிலேயே ஓஎஸை பொறுத்த மட்டும் நலவு அப்போ ஹார்ட் டிஸ்க்ல 1 GB ஹார்ட் டிஸ்க 4 KB சொன்னா எத்தனை துண்டு இருக்கும் பிள்ளைகள் யோசிங்க 1024 GB 4 KB பிரிங்க பிள்ளைய உங்களோட ஹார்ட் டிஸ்க் லாஜிக்கலா எத்தனை துண்டுகளாக இருக்கும்னு சொல்லி கற்பனை போடுங்க பார்ப்போம் அத்துணை துண்டுகளும் இணையப்படுங்க அந்த செயற்பாடுகளை நீங்க சேமிக்கிற நேரம் யூஸ் ஆகுது பட் யூஸ் ஆகக்குள்ள உண்மைக்குண்மையா யூஸ் ஆகிறது தவிர இப்படி வீண் விரயமா எவ்வளவு வீண் விரயம் இருக்கும் ஹார்ட் டிஸ்க்ல யோசிங்க இந்த வீண் விரயத்துல நாங்க எப்படி ரிகவர் பண்ற யோசிங்க இதைத்தான் நாங்க அடுத்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம் இதை நோட் பண்ணிடுங்க இதைத்தான் நாங்க அடுத்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம் நோட் பண்ணிடுங்க ஓகே அடுத்த ஹெடிங் போட்டிருக்கு ஃபைல் செக்யூரிட்டி கோவை பாதுகாப்பு ஆல்ரெடி நாங்க பாதுகாப்பு முகாமைத்துவத்துக்கு கீழே ஓஎஸ் பணிகளில் ஒன்றாக பாதுகாப்பு முகாமைத்துவத்துக்கு கீழே கோவை பாதுகாப்பு நாங்க பார்த்தோம் ஃபைல் செக்யூரிட்டி கோவையை நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக கணனியில பல்வேறு விதமான அணுகல் பாதுகாப்பு அணுகல் கட்டுப்பாட்டு முறைகள் காணப்படுகிறது ஒரு கோவையை நாங்கள் அடுத்தவங்க டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணாத வாரி ஆக்கலாம் அப்படித்தான் ஆக்கினாலும் அதை ரீட் மட்டும் வாசிக்க வைக்கலாம் அதை ரைட் பண்ணவோ அதை டிலீட் பண்ணவோ அதுல மாற்றங்கள் மோடிஃபிகேஷன் செய்யவோ முடியாது ஜஸ்ட் ரீட் அண்ட் கோ என்ற செட்டப்ல நாங்கள் அதை மாற்றலாம் அதே மாதிரி எங்களோட ஃபைல் ஒன்றை ஓபன் பண்ண வார நேரமே எங்களோட பாஸ்வேர்ட் கேட்கிற மாதிரியும் அல்லது இப்போ வர லேப்டாப்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதால இப்போ வர ஃபைலை நாங்க டபுள் கிளிக் பண்ணக்க உங்களோட ஃபிங்கரை வைங்கிற மாதிரியும் அல்லது உங்களோட ஃபைலை நாங்க டபுள் கிளிக் பண்ணக்க உங்களோட ஃபேஸை காட்டுங்கிற மாதிரியும் போனை போட அல்லது எங்களோட கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி எங்களோட ஃபைலை ஓபன் பண்ண அந்த பேட்டர்னை நீங்க யூஸ் பண்ணுங்கிற மாதிரியும் இப்படியான பல்வேறு விதமான பாதுகாப்புகள் இன்றைக்கு ஓஎஸ்
கோவைகளை பாதுகாக்கிறதுக்காக வழங்குது. அவ்வாறான பாதுகாப்பு வசதிகளுக்கு பேர் தான் பிள்ளைகள் கோவை பாதுகாப்பு. நோட்ஸ் பாருங்க. கணனியில் சேமிக்கப்பட்டுள்ள பயனரது தரவுகள் அனுமதியற்ற அணுகல் போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு, அண்டர்லைன், அனுமதியற்ற அணுகல் போன்ற பிரச்சனைகளில் இருந்து தவிர்ப்பதற்கு அத்தரவுகள் அடங்கிய கோப்புகளை பாதுகாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு பெயர்தான் கோவை பாதுகாப்பு. இந்த கோவையை பாதுகாக்கிறதுக்கான முறைகள் உண்டு. கோப்புகளை திறப்பதற்கும் திருத்தங்களை செய்வதற்கும் இயலாதவாறு உரிமைகளை மாற்றுதல் எக்ஸஸ் ப்ரீவிலேஜஸ் அப்படின்றாங்க. எக்ஸஸ் ப்ரீவிலேஜஸ் அப்படின்றாங்க. ப்ரீவிலேஜ் என்ன எக்ஸஸ் ப்ரீவிலேஜ் லேட்டாகி பார்ப்போம். அடுத்தது கடவுச்சொல் பாதுகாப்பு. ரைட். இப்ப எக்ஸஸ் ப்ரீவிலேஜ் என்னன்னு போட்டீங்க பாருங்க. எக்ஸஸ் ப்ரீவிலேஜ் என்பது இஸ் a permission to perform an action. அதாவது ஒரு செயற்பாடு செய்யறதுக்கு அனுமதி வழங்குறது. அப்ப நான் இந்த கோவைய நான் சொல்லிட்டேன், வாசிக்கிற இயலும், அதுல எழுத இயலும், ரைட் பண்ணிலும், எக்ஸிக்யூட் அதை நாங்க அழிக்கிற போன்ற மாற்றங்களையும் செய்ய முடியும். ரீட், ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் மூணும் இருக்கும் ஒரு கோவைக்கு நோமலாக. அப்ப நான் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ங்கிற யூசருக்கு இந்த கோவைக்கு நான் கொடுக்கிறேன் ரீட் ஒன்லி. அப்ப என்ன அர்த்தம்? இவரு எழுத இயலாது, எக்ஸிக்யூட் மாற்றங்கள் அளிக்க டிலீட் செய்ய முடியாது, வாசிக்க மட்டுமே. இப்படி ஒரு யூசருக்கு நான் வழங்குற பெர்மிஷனுக்கு பேர் தான் பிள்ளைகள் பிரிவிலேஜ், எக்ஸஸ் பிரிவிலேஜஸ். நோட்ஸ் பாருங்க. கணனியில் சேமிக்கப்பட்டுள்ள குறித்த கோவையினை அணுகுவதற்கு தேவையான அனுமதியினை வழங்குவதனை குறிப்பிடுகின்றது. அப்ப அனுமதிய ஒரு செயலை செய்யறதுக்கு, ஒரு செயலை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நாங்க கொடுக்கிற பெர்மிஷன். உதாரணமா எங்க லேப்ல ஒரு 5-6 பிரிண்டர் இருக்கு, ஒரு 70 யூசர் இருக்காங்க. 70 யூசரும் பிரிண்டரை பாவிக்கிற இல்ல, ஒரு 5 யூசர் தான் பிரிண்டரை யூஸ் பண்ற. அப்ப அந்த 5 யூசருக்கும் இந்த பிரிண்டரை பாவிக்கிற மாதிரி நாங்க ஒரு பெர்மிஷனை கொடுத்தோம்னா அதற்கு பேர் தான் பிள்ளைகள் எக்ஸஸ் பிரிவிலேஜஸ். அடுத்த ஹெடிங் போட்டுக்கிறாங்க, பயனருக்கான அங்கீகாரம் அளித்தல். அப்ப நாங்க இந்த 70 யூசர்ல 5 பேருக்கு பிரிண்டரை யூஸ் பண்ண அனுமதி கொடுத்தா XYZRS என்கிற 5 நபர்கள், இந்த 5 நபரும் போய் பிரிண்ட் உடக்க பிரிண்டர் வேலை செய்யும். M என்ற ஒரு நபர் பிரிண்ட் உடக்க அது சொல்லும் you don't have a permission to print. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க பிரிண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, ஆனா அவங்க எடுத்த அனுமதி இருக்கு. அப்ப யூசர் ஒரு ஆள் ஒரு வேலையை நிறைவேற்ற வரக்குள்ள OS பார்க்கும் இந்த வேலையை செய்யறதுக்கு இவருக்கு பெர்மிஷன் வழங்கியிருக்காங்களா, இவருக்கு அந்த அனுமதி இருக்கா என்று சொல்லி OS பார்த்து வெரிஃபிகேஷன் செய்யற உறுதிப்படுத்துற செயற்பாட்டுக்கு பேர் தான் யூசர் ஆத்தென்டிகேஷன். அப்ப எக்ஸஸ் பிரிவிலேஜ் முதல் நடக்கும், அதற்கு பிற்பாடுதான் யாரும் நடக்கும்னா யூசர் ஆத்தென்டிகேஷன் நடக்கும். யூசர் ஆத்தென்டிகேஷன் OS வெரிஃபை பண்ணுது வந்தவனுக்கு இந்த அனுமதி இருக்கா. அப்ப இந்த அனுமதி ஆல்ரெடி நினைச்சிருக்கணும், கொடுத்திருக்கணும் அல்லது கொடுக்காமல் விட்டிருக்கணும். பயனருக்கான அங்கீகாரம் அளித்தல். இங்கிலீஷ் நோட்ஸ் பாருங்க. ஆத்தென்டிகேஷன் மீன்ஸ் verifying the identity of someone, for example user or device or entity who wants to access data, resource, application. யாரு இந்த விஷயங்களை செய்ய வராங்களோ அப்படியே நாட்கள் அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்துறதுக்கு பேர் தான் யூசர் ஆத்தென்டிகேஷன். தமிழாக்கம் செய்வோம். கணனியில் சேமிக்கப்பட்டுள்ள கோவைகள் வன்பொருள் கருவிகள் மற்றும் பிரயோக மென்பொருள்கள் போன்ற வளங்களை அணுகி பயன்படுத்துவதற்கு
குறித்த பயனர்களை அடையாளப்படுத்தி குறித்த பயனர்களை அடையாளப்படுத்தி குறித்த பயனர்களை அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்தும் செயற்பாடு குறித்த பயனர்களை அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்தும் செயற்பாடு குறித்த பயனர்களை அடையாளப்படுத்தி உறுதிப்படுத்தும் செயற்பாடு பயனருக்கான அங்கீகரித்தல் ஆகும். பயனருக்கான அங்கீகரித்தல் ஆகும். பயனருக்கான அங்கீகரித்தல் ஆகும். பயனருக்கான அங்கீகரித்தல் ஆகும். அப்ப ஒரு எக்ஸாம்பிள் தரப்பட்டி பாருங்க பிள்ளைகள். ஒரு யூசர் ஒரு போட்டோகாபி இயந்திரத்தை அணுகிறதுக்கு போறாரு. அவருக்கு பெர்மிஷன் வழங்கப்பட்டிருக்கு. அன்ஆத்தரைஸ்ட் யூசர் என்று சொல்லி அவர் அணுக வரக்குள்ள அவருக்கு பெர்மிஷனே வழங்கப்படல. இதுக்கு பேர் தான் யூசர். அப்ப நீங்க கேட்கலாம், சார் கம்ப்யூட்டர் எப்படி இவருக்கு வழங்கிருக்கு இவருக்கு பெர்மிஷன் வழங்கல அடையாளப்படுத்துற அப்படின்னா, நாங்க அந்த செட்டிங்ஸ்ல யூசர்ஸ்ங்கிற இடத்துல என்னென்ன யூசர்ஸ் எங்க எல்லாத்துல இருப்பாங்கன்னா டிஃபால்ட் எல்லா யூசரும் எல்லாத்துக்கும் இருப்பாங்க. நாங்க அந்த இடத்துல சில யூசரை பிரிண்டிங் வசதியில இருந்து கலட்டி விட்டுருவோம். அப்ப கலட்டி விட்டா பிரிண்ட் பண்றதுக்கு அந்த யூசருக்கு அனுமதி இல்ல. இதான் அர்த்தம். அடுத்த பாயிண்ட் சொல்லிக் கொள்ளுங்க. இவ் அங்கீகரித்தல் செயற்பாட்டிற்காக பின்வரும் இரண்டு விடயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவ் அங்கீகரித்தல் செயற்பாட்டிற்காக பின்வரும் இரண்டு விடயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று தந்திருக்கிறாங்க, யூசர் நேம் அல்லது பாஸ்வேர்ட். இது ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சர்வசாதாரணமான ஒரு மரபு ரீதியான முறை என்று சொல்லலாம். ஆனால் இன்று நவீன கருவிகளின் வருகையின் காரணமாக ஃபிங்கரை வச்சு ஒரு ஆள் அடையாளப்படுத்துறது, ஒரு ஆளோட கண்ட கருவிலிய வச்சு அடையாளப்படுத்துறது, ஒரு ஆளோட முகத்தை வச்சு அடையாளப்படுத்துறது, ஒரு ஆளோட வாய்ஸை வச்சு அடையாளப்படுத்துறது. இரண்டு படங்கள் உதாரணங்கள் சொல்லலாம். சிவாஜி படத்துல ரஜினி தன்னுடைய கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும்டா சிவாஜி கூல் கூல் அப்படின்னு சொல்லியோ சம்திங் அவரோட வாய்ஸ் அந்த கணனி கேட்கிற நேரம் அந்த கணனி லோகின் ஆகும். இருமுகன் படத்துல அந்த குறித்த ஒரு ஆளுற லேப்டாப்பை கடைசி நேரத்துல விக்ரம் ஆன் பண்ணணும்டா அவனோட ஃபிங்கர் தேவை. ஒரு ஃபைட் டைம்ல ஸ்லிக்கன் அப்படியோ வச்சு அவன் ஃபைட் பண்ணுங்க, அவனோட விரல் படுகுது, அந்த விரலை தூக்கி அப்படியோ ஸ்லிக்கன் பேட அந்த டெப்ல வச்ச உடனே லெப் ஆன் ஆகுது. அப்ப மனிதனுக்கு உள்ள உயிர் பயோமெட்ரிக் என்ற பண்புகளை கூட இன்று கருவிகள் அடையாளம் காணுது. இந்த முறைக்கு பேர் தான் பிள்ளைகள் இரண்டாவது போட்டுக்கிறாங்க யூசர் அட்ரிபியூட்ஸ் என்ற பயனர் பண்பு. அப்ப தமிழாக்கம் போடுங்க, யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு போடுங்க பிள்ளைகள் பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல். பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல் டேஷ் பண்ணி விளக்கம் எழுதுவோம். பயனர் கணனி முறைமையினுள் நுழைவதற்கு பயனர் கணினி முறைமையினுள் நுழைவதற்கு பயனர் கணினி முறைமையினுள் நுழைவதற்கு அல்லது கணனியில் உள்ள வளங்களை அணுகுவதற்கு அல்லது கணனியில் உள்ள வளங்களை அணுகுவதற்கு கணனியில் உள்ள வளங்களை அணுகுவதற்கு தான் ஏற்கனவே பதிவு செய்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஆகியவற்றை முறைமைக்கு வழங்குதல் வேண்டும்.
அடுத்தது யூசர் அட்ரிபியூட்ஸ். இதுக்கு தமிழாக்கம் செய்யுங்க பிள்ளைகள். பயனரின் பண்புகள். பயனரின் பண்புகள். ரைட். மேலோட அப்படியே பார்த்துலீங்க. கணினி முறைமையினுள் நுழைவதற்கு. கணினி முறைமையினுள் நுழைவதற்கு. கணினி முறைமையினுள் நுழைவதற்கு அல்லது கணினி முறைமையினுள் நுழைவதற்கு அல்லது கணினியில் உள்ள வளங்களை அணுகுவதற்கு. கணினியில் உள்ள வளங்களை அணுகுவதற்கு. பயனரின் உயிர் பண்புகளாகிய பயனரின் உயிர் பண்புகளாகிய கை விரல் அடையாளம் ஃபிங்கர் பிரிண்ட். கை விரல் அடையாளம் ஃபிங்கர் பிரிண்ட், கமா கண் விழி மாதிரி வகை. கண் விழி மாதிரி வகை பேட்டர்ன். கண் விழி மாதிரி வகை ஐ ரெட்டினா பேட்டர்ன். ஃபேஸ் மற்றும் வாய்ஸ் அங்கீகரித்தல் போன்றவற்றை, ஃபேஸ் மற்றும் வாய்ஸ் அங்கீகரித்தல் போன்றவற்றை குறித்த உள்ளீட்டு கருவிகளை பயன்படுத்தி முறைமைக்குள் வழங்குதல் வேண்டும். முறைமைக்குள் வழங்குதல் வேண்டும். ஓகே, எங்களுக்கு அடுத்ததா இருக்கிற டிஸ்பிராக்மெண்டேஷன் பிள்ளைகள் எங்களோட 5வது வகுப்புல இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்க உங்களுக்காக வழங்கப்பட்ட முதலாவது OS டியூட்ஸை நாங்க முடிக்கலாம். அடுத்த மிக முக்கியமான 2வது டியூட்ஸை தந்துட்டு நான் அடுத்த வகுப்பு ஆரம்பிப்பேன். இன்றைய வகுப்புல நாங்க கற்றுக்கொண்டது கோவை முறைமைகள். கோவை முறைமையில் தொடர்ந்து முக்கியமான கணக்கு பகுதி உண்டு. அதை தொடர்ந்து கோவை பாதுகாப்பு முறைகள். இன்றைய வகுப்பை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு எங்களுடைய 5வது வகுப்பில் நாளை மறுநாள் சந்திப்போம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றான் ரஸ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.